பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே, சபையோர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. கலப்படம் கலப்படம் கலப்படம், எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம். இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன். ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை. இன்று நான் மசிய வைப்பேன். இதே இடத்திலே தீ குளிப்பேன், சாவே. நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், என் கட்சியை வளர்க்க வேண்டும், என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும். இதுதான் எனது ஆசை. எங்கே கேள், எங்கே தலைவா வேணாம் தலைவா, வேணாம் தலைவா, என்ன தாங்க முடியாது தலைவா, வேணாம் வேணாம் தலைவா, வேணாம் வேணாம். தீப்பெட்டி எங்கே, தீப்பெட்டி எங்கே, தீப்பெட்டி காப்பாத்த வந்தவனை கூட்டி போயிட்டாங்க. கூட வந்தவனும் குழி கொண்டு ரெடியா இருக்கா. கொளுத்திக்கிற வேண்டியதான். கொளுத்த போறேன். நான் சாக போகிறேன். நான் கொளுத்திக் கொள்ள போகிறேன். சீக்கிரம் என்ன தலைவா எரியாமே நிக்கிற? மன்னனையும் கலப்படம் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். ஒரு தனி ஒரு மனிதன் தீ குளிச்சு சாவது கூட உரிமை இல்லையா? நான் கேட்கிறேன். தலைவா ஊத்துனது மண்ணெண்ணெய் இல்ல தலைவா, பச்சை தண்ணி தலைவா. நல்ல விஷயம் தானடா. இப்ப ஏன் அதுக்கு பதற? இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு ஏர்போர்ட்ல போய் ஒயிட் பெட்ரோல் வாங்கி இருக்கேன் தலைவா. ஆமா, ஒன்னு யாரா ஒயிட் பெட்ரோல் வாங்கி சொன்னா? களத்துல நடிக்கிட்டீங்கல்ல, கட்சி மானத்தையும் உங்க கௌரவத்தையும் காப்பாத்தணும்ல. ஆமா. நீ எப்ப கட்சியில சேர்ந்த? ஒரு வாராச்சு. இதுக்கு முன்னால எந்த கட்சியில இருந்த? கட்சியில சேர்க்கல. சேர்க்கலையா? உறுப்பினர் கார்டு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஆஹா, இப்பதான்டா தெரிஞ்சு ஒண்ணு ஏன் கட்சியில சேர்க்கலன்னு. தலைவனுக்காக துண்டன் தீ குளிச்சு சாவான். ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடையும் பெட்ரோலோடையும் அலையிற பத்தியா? நல்ல மனசுடா உனக்கு.